பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்றவங்க பொதுவா மத்தவங்களை விட தனித்துவமா இருப்பாங்க. எல்லாரும் இதை யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. மத்தவங்களை விட வித்தியாசமா யோசிக்கிறவங்க, கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்றவங்க அதிகபட்சமா யோசிப்பாங்க. அவங்க மத்தவங்களை விட கொஞ்சம் கூடுதலாவே சிறப்பா இருப்பாங்க லைஃப்ல. நம்ம போலீஸுக்கு படிக்கிறவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ரிட்டன் எக்ஸாம் படிக்கிறீங்க, படிக்கும்போது சில வார்த்தைங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற சயின்ஸ்லயோ ஆர்ட்ஸ்லயோ சில வார்த்தைங்க நம்மளுக்கு சீக்கிரமா மெமரி ஆகாது, மைண்ட்ல சேவ் பண்ணிக்க முடியாது நம்மளால. அதுக்கு அந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி கிரியேட்டிவா ஷார்ட் கட் கிரியேட் பண்றது. இது மாதிரி ஷார்ட் கட் நீங்க கிரியேட் பண்ணும்போது மத்த பசங்களை விட நீங்க கொஞ்சம் கூடுதலா அந்த இடத்துல மார்க் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சரி, படிச்சிட்டீங்க, டெஸ்ட் எழுதும்போது அங்கேயும் நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜிகே கேள்வியை நம்ம எழுதுறோம். 45 கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்வி சரியா போட்டோம், மீதி இருக்கிற 5 கேள்வி நமக்கு தெரியல, ஆனாலும் படிச்ச இடத்துல இருந்தா கேள்வி வந்திருக்கு அப்படின்னா அப்போ நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி அழகா ஆப்ஷன் ஒமிட் பண்ணலாம். இது வராது, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணணும். ஜிகேல அது மாதிரி சைக்காலஜில கிட்டத்தட்ட 20 கேள்வி 22 கேள்வி வரைக்கும் தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கும். மீதி இருக்கிற 3 கேள்வி ஒரு 4 கேள்வி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான கேள்விக்கு நீங்க ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து எடுத்து வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். பிசிக்கல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? பொதுவா ஜென்ஸுக்கு இருக்கிற பிசிக்கல் ஈவெண்ட்ல கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றது ரோப் ஏறது. ஓரளவுக்கு நம்மளால ஏற முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு எந்த கையில வாட்டமா இருக்குமோ அந்த கை மட்டும், இப்ப எனக்கு எடுத்துக்காட்டு ரைட் சைடு வாட்டமா இருக்குன்னா ரைட் சைடு கை மேல வச்சு லெஃப்ட்ல இருக்கிற கை கீழே வச்சு இப்படியே போறது. கிட்டத்தட்ட அது மாதிரி 1 மீட்டர் வரைக்கும் போலாம். அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த இடத்துல நீங்க போயிட்டு யோசிக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு நீங்க ஈஸியாவே ரோப் ஏறி 2 ஸ்டார் போடலாம். லாங் ஜம்ப்ல நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்ப நம்மளுக்கு லாங் ஜம்ப் பிராக்டிஸ் பண்ணும்போது ரைட் காலையோ இல்ல லெஃப்ட் காலையோ வச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்போம். நீங்க ரைட் வச்சு தான் இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க ஓடிடும்போது லெஃப்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களா, அந்த நேரத்துல ஃபீல் பண்ணிடக்கூடாது, நீங்க அப்படியே ஓடிடக்கூடாது. லெஃப்ட் கால் தான் வருதுன்னா லெஃப்ட் வச்சு அப்படியே தாண்டிடணும். கண்டிப்பா உங்களால 2 ஸ்டார் அடிக்க முடியும். அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அது மாதிரி இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல சின்ன சின்னதா நமக்கு ஏற்படுற சறுக்கல் எல்லாம் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த திறனை வளர்த்துக்க பாருங்க. நன்றி.